வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நவகிரகங்களின் நல்லாசியும் பரமசிவனின் பேரருளும் விநாயகர் பெருமானின் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருளாசியும் உங்கள் அனைவருக்கும் என்றும் நிறைந்திருக்கட்டும். இன்று ஜூலை 3, 2026 வெள்ளிக்கிழமைக்கான 12 ராசிகளின் விரிவான தினராசி பலனை பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை தெரிந்து கொள்வோம். இன்று பராபவ தமிழ் ஆண்டு ஆனி மாதம் 19 ஆம் நாள். ஆங்கில தேதியின்படி 3 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:40 வரை திருவோணம் நட்சத்திரம் நடைபெற்று அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி காலை 11:02 வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்னர் தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. விநாயகப் பெருமானை வழிபட மிகவும் உகந்த நாளாக இது கருதப்படுகிறது. இன்றைய யோகம் சித்த யோகம். சித்த யோகத்தில் செய்யப்படும் நல்ல காரியங்கள் வெற்றியை தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. கல்வி, தொழில், வியாபாரம், புதிய முயற்சிகள், இறை வழிபாடு மற்றும் தான தர்மங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமைகிறது. இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள், புதிய முதலீடுகள் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நல்லது. இன்றைய ராகு காலம் காலை 1:37 முதல் 12:13 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3:24 முதல் 5 மணி வரை. இன்றைய புலிகை நேரம் காலை 7:26 முதல் 9:10 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 1:15 வரை மற்றும் மாலை 5:15 முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் முக்கியமான சுப காரியங்கள், புதிய முயற்சிகள் மற்றும் தொழில் தொடர்பான செயல்களை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய சிறப்பு: இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயகர் பெருமானை வழிபட மிகவும் சிறப்பான நாள். அருகம்புல் மாலை சாத்தி எருக்கம்பூ சமர்ப்பித்து கொழுக்கட்டை அல்லது மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை ஜபித்தால் வாழ்க. கையில் இருக்கும் தடைகள் நீங்கி தொழில், கல்வி, திருமணம், கனவு மற்றும் குடும்ப நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்றைய கிரக நிலவரம்: சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்து வருகிறார். சந்திர பகவான் மகர் ராசியில் சஞ்சரித்து வருகிறார். செவ்வாய் பகவான் ரிஷப் ராசியில் சஞ்சரித்து வருகிறார். புதன் பகவான் கடக ராசியில் சஞ்சரித்து வருகிறார். குரு பகவான் கடக ராசியில் உச்ச நிலையில் சஞ்சரித்து வருகிறார். சுக்கிர பகவான் கடக ராசியில் சஞ்சரித்து வருகிறார். சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வருகிறார். ராகு பகவான் கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வருகிறார். இந்த கிரக நிலவரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். இனி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய விரிவான இன ராசி பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை உருவாக்கும் நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த தயக்கங்கள், குழப்பங்கள் மற்றும் காத்திருப்புகள் இன்று முதல் முடிவுக்கு வரத் தொடங்கும். உங்கள் உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த நிலை இன்று மாறும். நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் காலம் ஆரம்பமாகிறது. என்று உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சிறிய நல்ல மாற்றங்களே வருங்காலத்தில் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். இன்றைய கிரக அமைத்து உங்களுக்கு மிகவும் சாதகமாக செயல்படுகிறது. தைரியம், தெளிவு மற்றும் செயல்திறன் ஆகிய மூன்றும் ஒன்றாக இணைந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு வழி அமைக்கின்றன. இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக மனதில் மட்டும் இருந்த ஒரு திட்டத்தை இன்று செயல்படுத்தும் வாய்ப்பு உருவாகும். தள்ளி போடாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இன்று எடுக்கும் சரியான முடிவு அடுத்த சில மாதங்களில் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். அலுவலகத்தில் உங்கள் பெயர் நல்ல விதத்தில் பேசப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை முழுமையாக பெறுவீர்கள். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பே எதிர்காலத்தில் பதவி உயர்வுக்கும் வருமான உயர்வுக்கும் காரணமாக அமையும். வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபம் தரும் நாள். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்களும் தொடர்ந்து ஆதரவளிப்பார்கள். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதனை சரியாக பயன்படுத்தினால் தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒற்றுமை உருவாகும். பணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பொருளாதார ரீதியாக இன்று முன்னேற்றம் தெளிவாக தெரியும்.
கைக்கு வரும் பணம் மனநிறைவை தரும். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த ஒரு தொகை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வழி ஒன்றும் உருவாகலாம். தேவையான செலவுகள் நடந்தாலும் அவை உங்களுக்கு எதிர்காலத்தில் பலன் தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். பணம் பற்றிய கவலை படிப்படியாக குறையும். குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சியான மாற்றங்கள் நடைபெறும். வீட்டில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் மறைந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்கு குடும்பத்தினர் மதிப்பு கொடுப்பார்கள். வாழ்க்கை துணை முழு ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி குறித்து நல்ல பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரம் தொடர்பான தகவல் கிடைக்கலாம். திருமண முயற்சிகள் வேகமடையும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் வலுப்பெறும். மனதில் இருந்த சந்தேகங்கள் விலகி எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்று மிகுந்த கவனமும் நினைவாற்றலும் இருக்கும். படித்தது மனதில் நன்றாக பதியும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். மன உற்சாகம் அதிகரிக்கும். சோர்வாக இருந்தவர்களுக்கும் இன்று புதிய ஆற்றல் கிடைக்கும். காலையில் சிறிது நேரம் நடைபயிற்சி மேற்கொள்வதும் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். என்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயகர் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறந்த பலனை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை மனமர ஜபியுங்கள். வாழ்க்கையில் இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக விலகி வெற்றிக்கான காதை திறக்கும். அதன் பிறகு சிவபெருமானை வழிபட்டு ஓம் அலசிவாய மந்திரத்தை ஜபித்தால் மன அமைதி, குடும்ப நிம்மதி மற்றும் தொழில் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டம் உழைப்பின் மூலம் வெளிப்படும். யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் திறமை, உங்கள் முயற்சி, உங்கள் நம்பிக்கை, இந்த மூன்றுமே இன்று உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். நீங்கள் தொடங்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் நினைத்த முயற்சி நிறைவேறும். இன்று முழுவதும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இறைவனின் அருளும் அவகிரகங்களின் அனுகூலமும் உங்களுக்கு முழுமையாக துணையாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய பரிகாரம் விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். என்றால் ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த வழிபாடு உங்கள் முயற்சிகளுக்கு விரைவான வெற்றியையும் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் அளிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வேகமாக நடைபெற தொடங்கும் நாள். பல மாதங்களாக நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பிற்கான பலன் இன்று முதல் உங்கள் கண்முன்னே தெரிய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த நிலை இன்றுடன் மாறத் தொடங்குகிறது. இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் நல்ல காலத்தின் கதவு மெதுவாக திறக்கிறது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாது. நீங்கள் நடக்கும் பாதை சரியான பாதை என்பதற்கான அறிகுறிகள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிப்படும். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருப்பதால் துணிச்சலும் செயல்திறனும் அதிகரிக்கிறது. எந்த வேலை வந்தாலும் அதை முடித்து காட்ட வேண்டும் என்ற மன உறுதி உருவாகும். குரு பகவானின் அருள் காரணமாக இதுவரை தடைபட்டிருந்த சில வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் கைகளுக்கு வரத் தொடங்கும். இன்று யாராவது உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். அலுவலகத்தில் உங்கள் பெயருக்கு நல்ல மதிப்பு உருவாகும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்து பாராட்டுவார்கள். இதுவரை உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் இன்று அதற்கான சூழ்நிலை அமையும். நீங்கள் சொல்லும் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். சிலருக்கு புதிய திட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் பதவி உயர்வு உறுதியாக அமையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதுவரை தாமதமாக இருந்த நேர்முக தேர்வு அழைப்புகள் வரலாம். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நம்பிக்கை வரும் தகவல்கள் கிடைக்கலாம். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் இன்று அதற்கான திட்டத்தை தொடங்கலாம். இணையம், ஆன்லைன் விற்பனை, நிலம், கட்டுமானம், நகை, துணி, விவசாயம், உணவுப் பொருட்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மனநிறைவு தரும் நாள்.
வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் இருந்தாலும் அவை நல்ல நோக்கத்திற்காகவே இருக்கும். வீட்டிற்கு தேவையான ஒரு முக்கிய பொருளை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். சேமிப்பில் இருந்த பணத்தை சரியான இடத்தில் பயன்படுத்தும் எண்ணம் உருவாகும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக விலகும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். வீட்டில் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்தை மதிப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் அன்பு மேலும் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை அளிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏற்கனவே திருமண பேச்சு நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். புதிய விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இன்று செய்யும் பயிற்சி எதிர்கால வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். உடலில் இருந்த சோர்வு குறையும். நட உற்சாகம் அதிகரிக்கும். தினசரி நடைப்பயிற்சி, சத்தான உணவு மற்றும் போதுமான தூக்கம் உங்களுக்கு மேலும் புத்துணர்ச்சியை அளிக்கும். என்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை மனமாற வழிபடுங்கள். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் அல்லது கொழுக்கட்டை நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 8 முறை ஜபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகி தொழில், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதன் பிறகு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் செல்வ வளமும் குடும்ப மகிழ்ச்சியும் மேலும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நினைப்பதை விட அதிகமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாள். தயக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் உழைப்பை நம்புங்கள். இன்று தொடங்கும் ஒரு சிறிய முயற்சியை எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். இறைவனின் அருளும் நவகிரகங்களின் அனுகூலமும் இன்று முழுவதும் உங்களுடன் இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய பரிகாரம் விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். இயன்றால் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ வளம், குடும்ப நிம்மதி மற்றும் தொழில் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும். மிதுன ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெற்று வந்தாலும் அதை நினைத்து எந்தவித பயமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மாறாக இந்த நாளை அமைதியாகவும் நிதானமாகவும் கடந்து சென்றால் அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. சில நேரங்களில் இறைவன் நம்மை சற்று மெதுவாக நடக்க வைப்பது பெரிய நன்மையை கொடுப்பதற்காகத்தான். அந்த வகையில் இன்று உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரும் நாளாகவும் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கும் நாளாகவும் அமைகிறது. இன்றைய கிரக நிலவரத்தை பார்க்கும்போது சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கையும் தலைமைத்துவமும் குறையாது. சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் சிறிய குழப்பங்கள் தோன்றலாம். ஆனால் அந்த குழப்பம் நீண்ட நேரம் நிலைக்காது. நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். இன்று அவசரப்படாமல் செயல்படுவது மட்டுமே உங்களுக்கு தேவையானது. அதை கடைபிடித்தால் இன்று எந்த பாதிப்பும் இல்லாமல் நாள் சிறப்பாக அமையும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று பொறுப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக பாராட்டு கிடைக்கவில்லை என்றாலும் விரைவில் அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் அமைதியாக பேசுங்கள். என்று தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் வேலைகள் மிகவும் எளிதாக முடியும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இன்று நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். தாமதமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை மற்றும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு விரைவில் நல்ல தகவல் கிடைக்கும். என்று அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் சீராக இருக்கும். புதிய முதலீடுகளை மட்டும் இன்று செய்யாமல் இருந்தால் போதும். ஏற்கனவே நடைபெற்று வரும் தொழிலில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. பழைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்குவார்கள். சில புதிய தொடர்புகளும் உருவாகும். தொழில் தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நாளை அல்லது சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு மேற்கொண்டால் இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று செலவுகளை விட சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். யாருக்கும் பெரிய தொகையை கடனாக வழங்க வேண்டாம். அதே நேரத்தில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் என்ற பயமும் தேவையில்லை. தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடைக்கும். இறைவன் உங்களை கைவிட மாட்டார். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக பேசுங்கள். உங்கள் அமைதியான அணுகுமுறை வீட்டில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகளை கூட எளிதாக சரி செய்யும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு மன நிம்மதியை தரும்.
பெற்றோரின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் இன்று புதிய முடிவுகளை எடுப்பதை விட ஏற்கனவே நடைபெற்று வரும் பேச்சுகளை அமைதியாக முன்னெடுத்துச் செல்லுங்கள். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் தேவையற்ற சந்தேகங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசுங்கள். இந்த பொறுமையை உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். மாணவர்களுக்கு இன்று மனதை ஒருநிலைப்படுத்துவது மிகவும் முக்கியம். படிப்பில் கவனம் சற்று சிதறினாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய பாடங்களை படிப்பதை விட பழைய பாடங்களை மீண்டும் படிப்பது இன்று அதிக பலனை தரும். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. மன அழுத்தத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். போதுமான ஓய்வு, நேரத்திற்கு உணவு, அதிக தண்ணீர் அருந்துதல் ஆகியவற்றை கடைபிடியுங்கள். இரவு நேரத்தில் அதிக நேரம் விழித்திருக்காமல் சீக்கிரம் உறங்குவது நல்லது. இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் இந்த நாளின் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு விநாயக பெருமானின் அருளாக இருக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்க விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து 2 நெய் தீபம் ஏற்றி ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 100 8 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு சிவபெருமானை வழிபட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜடித்தால் மாக்குழப்பம் விலகி நல்ல சிந்தனைகள் உருவாகும். இந்த பரிகாரம் உங்கள் அடுத்த சில நாட்களை மிகவும் சிறப்பாக மாற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சந்திராஷ்டமம் நிரந்தரமானது அல்ல. இன்னும் சிறிது பொறுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த பல காரியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். நீங்கள் காத்திருந்த வாய்ப்பு கிடைக்கும். இறைவன் உங்களுக்காக நல்ல நேரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்று எந்த கனவையும் இல்லாமல் நம்பிக்கையுடன் நாளை கடந்து செல்லுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய அதிர்ஷ்ட இran பச்சை. இன்றைய பரிகாரம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். இயன்றால் ஏழை ஒருவருக்கு உணவு தானம் செய்யுங்கள். இந்த பரிகாரம் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து மன அமைதி, குடும்ப நிம்மதி மற்றும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியை பெற்று தரும். கடகம். கடகராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் மனநிறைவும் இறையருளும் ஒன்றாக சேரும் அருமையான நாளாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மெதுவாக குறைந்து நல்ல நிலையை நோக்கி நகரும் காலம் ஆரம்பமாகியுள்ளது. இன்று உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். இது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணம் உருவாகும். அந்த எண்ணமே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இன்று நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல அடித்தளம் அமையும். இன்றைய கிரக அமைத்து உங்களுக்கு மிகவும் வலுவான ஆதரவை வழங்குகிறது. உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கையின் பல துறைகளிலும் நல்ல மாற்றங்கள் உருவாகின்றன. உங்கள் பேச்சில் மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் சொல்லும் கருத்தை பலர் ஏற்றுக்கொள்வார்கள். இதுவரை முடியாமல் இருந்த சில காரியங்கள் இன்று முதல் வேகமாக நடைபெறத் தொடங்கும். இறைவன் உங்கள் பொறுமைக்கு பலன் கொடுக்க தொடங்கியுள்ளார். இன்று வேலை செய்து வருபவர்களுக்கு மிகுந்த அனுகூலமான நாள். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை வழங்கலாம். அந்த பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கான கதவு திறக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல் விரைவில் கிடைக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கொடுத்த விண்ணப்பங்களுக்கு சாதகமான பதில் வரலாம். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும் தகவல்கள் கிடைக்கலாம். தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாள். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இது சிறந்த நேரமாக இருக்கும். குறிப்பாக நிலம், கல்வி, மருத்துவம், கட்டுமானம், ஆன்லைன் வியாபாரம், பெண்கள் தொடர்பான பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவையான நேரத்தில் தேவையான பணம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான ஒரு பெரிய பொருளை வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும். எதிர்கால சேமிப்பு குறித்து எடுக்கும் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நல்ல விஷயங்களை பேசுவார்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலும் வலுப்பெறும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை அளிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது.
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும். ஏற்கனவே திருமண பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தால் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். படித்தது எளிதாக நினைவில் நிற்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் உள்ளது. உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான முயற்சிகளுக்கும் நல்ல செய்தி கிடைக்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிறிய உடல்நல குறைகள் குறையத் தொடங்கும். சத்தான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மேலும் நல்ல பலனை தரும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். அருகம்புல் ஆலை சாத்தி மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 8 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கும் குரு பகவானின் அருளை பெற தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு ஓம் குரவே நம என்று ஜபியுங்கள். இந்த வழிபாடு தொழில் வளர்ச்சி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், பணவரவு மற்றும் குடும்ப நிம்மதியை மேலும் அதிகரிக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை வரவேற்கும் நாளாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். உங்கள் பொறுமைக்கும் உழைப்பிற்கும் இறை நம்பிக்கைக்கும் என்று முதல் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இறைவன் உங்களுக்காக மிகச்சிறந்த பாதையை ஏற்கனவே அமைத்துவிட்டார். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய பரிகாரம், இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். பின்னர் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யுங்கள். என்றால் ஏழையிலானவருக்கு கல்வி உபகரணங்கள் அல்லது அன்னதானம் வழங்குங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி நீண்டகால முன்னேற்றத்திற்கான வழியை திறக்கும். சிம்மராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சிரமங்கள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக இன்னும் வலிமையான மனிதராக மாற்றி இருக்கின்றன. அந்த உழைப்பிற்கும் பொறுமைக்கும் என்று முதல் நல்ல பலன்கள் கிடைக்க தொடங்கும். பல நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி இன்று அல்லது மிக விரைவில் உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படுகின்றன. இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை நின்று போயிருந்த பல காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் முக்கியமான நபர்களின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் எடுக்கும் முடிவுகளுக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும். வேலை செய்து வருபவர்களுக்கு இது மிகுந்த முன்னேற்றத்தை தரும் நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அங்கீகாரம் இன்று கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் நேர்மையையும் பொறுப்புணர்வையும் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதனால் உங்கள் பெயரும் மதிப்பும் உயரத் தொடங்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். பல நாட்களாக காத்திருந்த நேர்முக தேர்வு அழைப்பு வரலாம். தனியார் நிறுவனங்கள், அரசு வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். உங்கள் முயற்சி இனி வீணாகாது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியை தரும் நாள். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது. தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சரியான நபர்கள் அறிமுகமாகலாம். கூட்டுத் தொழிலில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை உருவாகும். கணவரவை பொறுத்தவரை இன்று மிகவும் திருப்திகரமான நாள். கைக்கு வரும் பணம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களை ஆரம்பிக்க இது சிறந்த நாள். பணத்தை சரியாக நிர்வகித்தால் அடுத்த சில மாதங்களில் பொருளாதார நிலை மேலும் வலுவடையும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டில் இருந்த சிறிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகமான சூழல் உருவாகலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏற்கனவே நடைபெற்று வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும்.
காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் இது. உறவில் நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்று மிகச் சிறப்பான நாள். படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டையும் பெற்றோரின் பெருமையையும் பெறுவீர்கள். இன்று படிக்கும் விஷயங்கள் நீண்ட நாட்கள் நினைவில் இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் மற்றும் மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். காலை நேரத்தில் நடைப்பயிற்சி அல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது மேலும் புத்துணர்ச்சியை தரும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை ஜபியுங்கள். பின்னர் உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவானை நினைத்து அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வணங்குங்கள். இந்த வழிபாடு தொழில், பதவி, புகழ் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும். என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கையுடன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். உங்களுடைய உழைப்பிற்கு இன்று முதல் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நவகிரகங்களின் அருளும் விநாயக பெருமானின் ஆசீர்வாதமும் உங்களுடன் இருப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இன்று தொடங்கும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைய பரிகாரம்: இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதிகாலையில் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து வணங்குங்கள். இயன்றால் ஒரு ஏழை குடும்பத்திற்கு உணவு தானம் செய்யுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி புகழ், பதவி, செல்வம் மற்றும் நீண்டகால வெற்றியை பெற்றுத்தரும். கன்னிராசி என்பவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல மாற்றங்களுக்கு விதை போடப்படும் நாள். சில நேரங்களில் வாழ்க்கை அமைதியாக இருப்பது எதுவும் நடக்கவில்லை என்பதற்காக அல்ல, பெரிய மாற்றத்திற்கு இறைவன் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்காக. அந்த மாற்றத்தின் முதல் அறிகுறிகளை இன்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். இதுவரை முடியாது என்று நினைத்த சில காரியங்கள் கூட இன்று இதை என்னால் செய்ய முடியும் என்ற உறுதியை உங்களுக்குள் உருவாக்கும். இந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் வலிமையான ஆதரவை வழங்குகிறது. உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் அறிவாற்றல், தீர்ச்சித்திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது. குரு பகவானின் அருள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. நீங்கள் யாரிடமும் வாய்ப்பு கேட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் காலம் தொடங்கியுள்ளது. என்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். அலுவலகத்தில் உங்கள் செயல்பாடுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். இதுவரை அமைதியாக உழைத்ததற்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள், புதிய திட்டங்கள் அல்லது புதிய பதவிக்கான பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பு அதிகம். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை முழுமையாக பெறுவீர்கள். இன்று நீங்கள் காட்டும் திறமை எடுத்த சில மாதங்களில் உங்கள் பதவி உயர்விற்கு அடித்தளமாக அமையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாள் இது. நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து தகவல் வரலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் சாதகமான செய்திகள் வரக்கூடும். என்று அனுப்பும் ஒரு விண்ணப்பம் கூட நல்ல வாய்ப்பை உருவாக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியின் கதவு திறக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இதுவரை நின்று போயிருந்த ஒப்பந்தங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். இணையம், கல்வி, மருத்துவம், கணக்கியல், தகவல் தொழில்நுட்பம், புத்தக வெளியீடு, மருந்து, விவசாயம் மற்றும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் காணப்படும். இன்று தொடங்கும் புதிய முயற்சி எதிர்காலத்தில் நிலையான வருமானத்தை உருவாக்கும். பொருளாதார ரீதியாக இன்று மனநிறைவை தரும் நாள். கைக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பாராத ஒரு பணவரவும் கிடைக்கலாம். வீட்டிற்காக செய்யும் செலவுகள் நல்ல பலனை தரும். சேவத்தில் கவனம் செலுத்தினால் இந்த மாத இறுதிக்குள் பொருளாதார நிலை மேலும் வலுவடையும். பணம் பற்றிய கவலை மெதுவாக மறைந்து நம்பிக்கையில் அதிகரிக்கும். குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் கருத்தை மதிப்பார்கள். வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பும் அதிகம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் யோகம் வலுவாக உள்ளது.
திருமண பேச்சுவார்த்தைகள் வேகமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவை எடுப்பார்கள். மனதில் இருந்த சிறிய சந்தேகங்கள் விலகி உறவு மேலும் வலுப்பெறும். மாணவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் உங்கள் எதிர்கால சாதனைகளுக்கு அடித்தளமாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் மற்றும் மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். நேரத்திற்கு உணவு, போதுமான தூக்கம் மற்றும் தினசரி நடைப்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். மன அமைதியும் அதிகரிக்கும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை மனமாற வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து மோங்கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 8 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானின் அருளை பெற விநாயகரை மீண்டும் வணங்கி ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம என்று ஜபியுங்கள். இந்த வழிபாடு கல்வி, தொழில், வியாபாரம், பேச்சுத்திறன், அறிவாற்றல் மற்றும் பணவரவை பல மடங்கு உயர்த்தும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகரும். உங்களை தடுத்து நிறுத்தி இருந்த தடைகள் விலகும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் ஒரு சிறிய வாய்ப்பு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனையாக மாறும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இறைவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசீர்வாதமும் இன்று முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய பரிகாரம்: இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். என்றால் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா அல்லது கல்வி உபகரணங்கள் தானமாக வழங்குங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி அறிவு, செல்வம், தொழில் முன்னேற்றம் மற்றும் நீண்டகால வெற்றியை பெற்றுத்தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை உணர்த்தும் அருமையான நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் வீணாகவில்லை. ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் வலிமையான மனிதராக உருவாக்கியுள்ளது. அந்த உழைப்புக்கும் பொறுமைக்கும் இன்று முதல் நல்ல பலன் கிடைக்க தொடங்குகிறது. இன்று உங்கள் மனதில் ஒரு புதிய தெளிவு உருவாகும். இதுவரை எடுக்க முடியாமல் இருந்த சில முக்கியமான முடிவுகளை இன்று தன்னம்பிக்கையுடன் எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை நல்ல உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் வகையில் செயல்படுகிறது. சூரிய பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குரு பகவானின் அருள் தொழில், பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்குகிறது. இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு புதிய நபர் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய அளவிற்கு முக்கியமானதாக அமையும். எனவே இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு உரிய மரியாதை கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி இன்று கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை நம்பி முக்கியமான பொறுப்புகளை வழங்குவார்கள். அந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதன் மூலம் பதவி உயர்விற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாகும். வேலை மாற்றம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நம்பிக்கை தரும் நாள். புதிய நேர்முக தேர்வு வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை, வங்கி வேலை, தனியார் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் விரைவில் வெற்றியாக மாறும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியின் தொடக்க நாள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். இதுவரை நிற்காமல் இருந்த வருமானம் இன்று முதல் சீராக அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் மற்றும் புதிய வியாபார தொடர்புகள் உருவாகும். ஆடை, அகை, அழகு, சாதன பொருட்கள், கலை, கல்வி, ஆன்லைன் வியாபாரம் மற்றும் கட்டுமான துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகுந்த லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரும். புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் மகிழ்ச்சியை தரும். வீடு, நிலம் அல்லது வாகனம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும். வீட்டில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது.
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். நல்ல வரன் தொடர்பான தகவல் கிடைக்கும். ஏற்கனவே நடைபெற்று வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவில் இருந்த சிறிய குழப்பங்கள் மறைந்து எதிர்காலத்தை பற்றிய உறுதியான நம்பிக்கை உருவாகும். மாணவர்களுக்கு இன்று நினைவாற்றல் அதிகரிக்கும். படித்த பாடங்கள் எளிதாக மனதில் பதியும். போட்டித் தேர்வுகள், சட்டம், கலை, வணிகம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். காலை நேரத்தில் சிறிது நேரம் தியானம் அல்லது நடைபயிற்சி மேற்கொள்வது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும். சத்தான உணவை நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயகர் பெருமானை மனமாற வழிபடுங்கள். அருகம்புல் ஆலை சாத்தி மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 1, 100, 8 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாடு செல்வ வளம், குடும்ப ஒற்றுமை, திருமண யோகம் மற்றும் தொழில் வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல கதவுகள் திறக்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி மெதுவாக உங்கள் பக்கம் வரத் தொடங்கியுள்ளது. இன்று எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் எதிர்காலத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். இறைவனை நம்புங்கள். உங்களுடைய உழைப்பை நம்புங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த உயரத்தை அடைவீர்கள். நவகிரகங்களின் அருளும் விநாயகர் பெருமானின் ஆசீர்வாதமும் இன்று முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய பரிகாரம், இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி இயன்றால் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் தானமாக வழங்குங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி செல்வ வளம், திருமண பாக்கியம், தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் ஒரு புதிய கதவை திறக்கப் போகும் நாள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் தாமதங்கள் தோல்வி அல்ல, மிகப்பெரிய வெற்றிக்கான தயாரிப்பாக இருக்கும். அந்த உண்மையை இன்று நீங்கள் உணரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பல மாதங்களாக மனதில் வைத்திருந்த ஆசை ஒன்று நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி என்று தெரியும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல சந்திப்பு அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு இன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய செய்யும். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குரு பகவானின் அருள் உங்கள் பாக்கியத்தை அதிகரிக்கிறது. செவ்வாய் பகவானின் சக்தி உங்கள் மனதில் இருந்த தயக்கத்தை நீக்கி தைரியத்தை வளர்க்கிறது. நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் தெளிவும் உறுதியும் இருக்கும். இன்று தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும். உங்கள் உழைப்பை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான பலன் இனி தொடர்ந்து கிடைக்க தொடங்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகுந்த முன்னேற்றத்தை தரும் நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பை மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள். முக்கியமான பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும். அந்த பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதன் மூலம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தொடர்பான நல்ல தகவல்கள் விரைவில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். பல நாட்களாக காத்திருந்த அழைப்பு வரலாம். அரசு வேலை, தனியார் வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சியை தொடர்ந்து கொண்டு செல்லுங்கள். வெற்றி மிகவும் அருகில் உள்ளது. தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் நாள். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய வாடிக்கையாளர்களும் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு அதிகம். கட்டுமானம், நிலம், மருத்துவம், இயந்திரம், பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் ஆன்லைன் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான லாபம் கிடைக்கும். நீங்கள் தொடங்கும் புதிய திட்டங்கள் எதிர்காலத்தில் நிலையான வருமானத்தை உருவாக்கும். பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் நல்ல நாள். எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் நல்ல பலனை தரும். சேமிப்பில் கவனம் செலுத்தும் எண்ணம் உருவாகும். புதிய முதலீடுகள் பற்றிய நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். பணம் பற்றிய கவலை படிப்படியாக குறைந்து மனநிம்மதி அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவியிடையே அன்பும் புரிதலும் மேலும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடிவுகளுக்கு முழு ஆதரவு அளிப்பார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களை பலப்படுத்தும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பும் அதிகம்.
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல யோகம் உள்ளது. நல்ல வரன் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும். ஏற்கனவே நடைபெற்று வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் மனதில் இருந்த சந்தேகங்களை மறந்து புதிய நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை திட்டமிடுவார்கள். மாணவர்களுக்கு இன்று வெற்றியை நெருங்கும் நாள். படிப்பில் முழு கவனம் இருக்கும். போட்டித் தேர்வுகள், ஆராய்ச்சி, மருத்துவம், பொறியியல் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஊக்கமும் பாராட்டும் உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தும். உடல்நலத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். உடல் சோர்வு குறையும். மன உற்சாகம் அதிகரிக்கும். நேரத்திற்கு உணவு, போதுமான தூக்கம் மற்றும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். மன அமைதி இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை ஜபியுங்கள். அதன் பிறகு முருகப்பெருமானை வழிபட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனமாற உச்சரியுங்கள். இந்த வழிபாடு தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி எதிரிகளை விலக்கி தொழில், பணவரவு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றியை அளிக்கும். இன்று உங்களுக்கான நாள் வெற்றியை நோக்கி நகரும் நாள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனையாக மாறும். உங்களுடைய உழைப்பும் நேர்மையும் பொறுமையும் இன்று முதல் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். இறைவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக துணையாக இருக்கின்றன. இன்று தொடங்கும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட கால செழிப்பையும் வெற்றியையும் கொண்டு வரும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைய பரிகாரம்: இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். பின்னர் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் சமர்ப்பித்து தீபம் ஏற்றுங்கள். ஏனென்றால் ஏழை ஒருவருக்கு உணவு தானம் செய்யுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அகற்றி தைரியம், செல்வம், தொழில் வளர்ச்சி மற்றும் நீண்டகால வெற்றியை வழங்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் நாள். பல நாட்களாக மனதில் இருந்த சில கேள்விகளுக்கு இன்று பதில் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர வைக்கும் சம்பவங்கள் இன்று நடைபெறும். எப்போது என் வாழ்க்கையில் நல்ல காலம் வரும் என்று நீங்கள் பலமுறை நினைத்திருக்கலாம். அந்த நல்ல காலத்தின் தொடக்கம் இன்று முதல் தெளிவாக தெரியும். இறைவன் உங்கள் பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கும். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அருள் முழுமையாக உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். இன்று புதிய திட்டங்கள் உருவாகும். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் சந்திக்கும் நபர்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடும். அதனால் இன்று கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மதித்து பயன்படுத்துங்கள். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று முன்னேற்றத்தின் நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமையும் உழைப்பும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். புதிய திட்டங்களில் முக்கிய இடம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது புதிய பொறுப்பு தொடர்பான நல்ல தகவல்கள் விரைவில் கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்பிற்குரிய அங்கீகாரம் இன்று முதல் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அழைப்பு வரலாம். அரசு வேலை, தனியார் வேலை, வங்கி வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்று அனுப்பும் ஒரு விண்ணப்பம் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் இருந்த மந்த நிலை முற்றிலும் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக முடியும். ஏற்றுமதி, இறக்குமதி, கல்வி, சுற்றுலா, ஆன்லைன் வியாபாரம், விவசாயம், கட்டுமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான லாபம் கிடைக்கும். உங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் அதற்கான சரியான நபர்களும் சரியான வாய்ப்புகளும் இன்று கிடைக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று மனநிறைவை அளிக்கும் நாள். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வருமான வழிகள் திறக்கும். வீட்டிற்காக செய்யும் செலவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். சேமிப்பு அதிகரிக்கும். நிலம், வீடு அல்லது வாகனம் தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கலாம். பணம் பற்றிய கவலை நிலை மெதுவாக மறையத் தொடங்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நல்ல முடிவுகளை எடுப்பார்கள். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்.
குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி அல்லது குடும்ப சந்திப்பு பற்றிய பேச்சுகள் தொடங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் வலுப்பெறும். எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவுகள் எடுக்கப்படும். குடும்பத்தில் சம்மதமும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். படிப்பில் முழு கவனம் இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆசிரியர்களின் ஊக்கமும் பாராட்டும் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை அளிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று உடல் மற்றும் மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். சத்தான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது உடலை மேலும் வலிமையாக்கும். மன அமைதி உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு ஓம் குரவே நம என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாடு தொழில், கல்வி, திருமணம், பொருளாதார மாற்றம், குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றியை அளிக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியை நோக்கி நகரும். உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வரப்போகின்றன. இதுவரை இருந்த காத்திருப்பு முடிவுக்கு சாதனைகளின் காலம் தொடங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. இறைவனின் அருளும் குரு பகவானின் ஆசீர்வாதமும் இன்று முழுவதும் உங்களை வழிநடத்தும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய பரிகாரம்: இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். பின்னர் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். இயன்றால் ஏழை மாணவருக்கு கல்வி உதவி அல்லது அன்னதானம் செய்யுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி குரு பகவானின் முழு அருளையும் பெற்று நீண்டகால செல்வ வளம், தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அளிக்கும். மகர ராசி என்பவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் நடைபெறக்கூடிய நாள். பல மாதங்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஆசைகளில் ஒன்று நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரியும். உங்களுடைய உழைப்பும் ஒழுக்கமும் பொறுமையும் இதுவரை வீணாகவில்லை. இன்று முதல் அதற்கான பலன் கிடைக்க தொடங்கும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் கூட உங்கள் திறமையை உணரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை நோக்கி நகரும் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் வலுவான ஆதரவை அளிக்கிறது. உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் மன உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் தைரியமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். குரு பகவானின் பார்வை குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலிலும் நல்ல மாற்றங்களை உருவாக்குகிறது. இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வருங்காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். அதனால் இன்று எந்த நல்ல வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகுந்த முன்னேற்றத்தை தரும் நாள். அலுவலகத்தில் உங்கள் பெயர் நல்ல விதத்தில் பேசப்படும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை மனதார பாராட்டுவார்கள். புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அந்த பொறுப்புகளை வெற்றிகரமாக முடிப்பதன் மூலம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் விரைவில் கிடைக்கும். உங்கள் அனுபவமும் பொறுப்புணர்வும் என்று அனைவரையும் கவரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை, தனியார் வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சி எதிர்காலத்தில் நிலையான வெற்றியை உருவாக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்களும் தொடர்ந்து ஆதரவு அளிப்பார்கள். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது. கட்டுமானம், நிலம், விவசாயம், உற்பத்தி தொழில், இயந்திரம், வாகனம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சரியான நேரம் இதுவே. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாள். எதிர்பாராத ஒரு பணவரவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த தொகை கைக்கு வரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் மனநிறைவை தரும். சேமிப்பு அதிகரிக்கும். நிலம் அல்லது வீடு தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். வீட்டில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும்.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் யோகம் வலுவாக உள்ளது. ஏற்கனவே நடைபெற்று வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவில் மேலும் நெருக்கத்தை உணர்வார்கள். எதிர்காலத்தை பற்றிய நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். மாணவர்களுக்கு என்று மிகவும் சிறந்த நாள். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஆசிரியர்களின் பாராட்டையும் பெற்றோரின் பெருமையையும் பெறுவீர்கள். உடல்நலத்தை பொறுத்தவரை இன்று உடல் வலிமையும் மன உற்சாகமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். காலை நேரத்தில் சிறிது நடைபயிற்சி மேற்கொள்வது மேலும் புத்துணர்ச்சியை அளிக்கும். நேரத்திற்கு உணவு சாப்பிடுவதும் போதுமான தூக்கம் எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு சனீஸ்வர பகவானை மனதில் நினைத்து ஓம் சம் சனீஸ்வராய நம என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாடு தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி பணவரவை அதிகரித்து குடும்பத்தில் நிலையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். என்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை வரவேற்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். என்று எடுக்கும் ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இறைவனை நம்புங்கள். உங்கள் முயற்சியை தொடருங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கே. நவகிரகங்களின் அருளும் விநாயக பெருமானின் ஆசீர்வாதமும் என்று முழுவதும் உங்களை வழிநடத்தும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்றைய பரிகாரம்: இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். என்றால் முதியவர்களுக்கு உணவு அல்லது ஆடை தானம் செய்யுங்கள். மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானை மனமார பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தாமதங்களை நீக்கி தொழில் முன்னேற்றம், செல்வ வளம் மற்றும் நீண்டகால வெற்றியை பெற்றுத்தரும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் வேகம் அதிகரிக்கப் போகும் நாள். இதுவரை நீங்கள் அமைதியாக விதைத்த உழைத்தின் விதைகள் இனி வெற்றியாக முளைக்க தொடங்கும். சில நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனை உருவாகும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவே எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனைக்கு அடித்தளமாக அமையும். அதனால் இன்று உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை செயலாக மாற்ற தயங்க வேண்டாம். இறைவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக துணை நிற்கும். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் வலிமையான ஆதரவை வழங்குகிறது. உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் மற்றும் புதிய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரத் தொடங்குகின்றன. குரு பகவானின் அருள் எதிரிகளை வென்று முன்னேறும் சக்தியை வழங்குகிறது. சனி பகவானின் ஆசீர்வாதம் உங்களுடைய உழைப்பிற்கு நிரந்தரமான பலனை அளிக்கும். என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உடனடியாக பலன் தராவிட்டாலும் இறையில் அதற்கான மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி. வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் செய்த பணிகளுக்கான பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை வழங்குவார்கள். அந்த பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதன் மூலம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்பு தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். உங்கள் தெய்வம் மதிப்பும் நாளுக்கு நாள் உயரத் தொடங்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல செய்திகளை தரும் நாள். பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை, தனியார் வேலை, தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் அனுப்பும் ஒரு விண்ணப்பம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பாக அமையும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். ஆன்லைன் வியாபாரம், மின்சாதனங்கள், தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, கல்வி, விவசாயம் மற்றும் கட்டுமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். கூட்டுத் தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒற்றுமை உருவாகி வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மனநிறைவு தரும் நாள். எதிர்பாராத வகையில் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் நல்ல பலனை தரும். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குவது குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். பணம் தொடர்பான தலைகள் படிப்படியாக விலகும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும்.
குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்தை மதிப்பார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை அளிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய நல்ல பேச்சுகள் தொடங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் யோகம் வலுவாக உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவில் இருந்த சிறிய குழப்பங்கள் நீங்கி எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவுகள் எடுக்கப்படும். உறவு மேலும் வலுப்பெறும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகள், அரசுத் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பு அதிகம். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்காலத்தில் பெரிய சாதனைகளுக்கு வழிவகுக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மன உற்சாகம் அதிகரிக்கும். உடல் சோர்வு குறையும். நேரத்திற்கு உணவு, போதுமான தூக்கம் மற்றும் சிறிது நேரம் யோகா அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்வது மேலும் நல்ல பலனை தரும். மன அமைதி இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை மனமாற வழிபடுங்கள். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு உங்கள் ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவானை நினைத்து ஓம் சம் சனீஸ்வராய நம என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மறைமுக தடைகளை அகற்றி தொழில், பணவரவு, குடும்ப அமைதி மற்றும் நீண்டகால வெற்றியை அளிக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் திறமையை உலகம் அறிய தொடங்கும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் வேகம் அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். உங்களுடைய நேரம் தொடங்கிவிட்டது. இறைவனின் அருளும் அவகிரகங்களின் முழு ஆசீர்வாதமும் இன்று முழுவதும் உங்களுடன் இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய பரிகாரம், இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். இயன்றால் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானை மனமாற பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளம், குடும்ப நிம்மதி மற்றும் நீண்டகால வெற்றியை வழங்கும். மீனராசி என்பவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் இறைவன் அருளால் நல்ல மாற்றங்கள் ஏகமாக நடைபெறத் தொடங்கும் நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் சுமந்து வந்த கவலைகள் மெதுவாக விலகி அதற்கு பதிலாக நம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். பல மாதங்களாக நீங்கள் செய்த உழைப்பிற்கு இன்று முதல் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு தாமதமாக கொடுக்கும். ஆனால் கொடுக்கும் போது நாம் எதிர்பார்த்ததை விட பெரியதாகவே கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டமான காலத்தின் தொடக்கத்தில் இன்று நீங்கள் நிற்கிறீர்கள். இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்தாலும் அது உங்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, வாழ்க்கையில் நிலையான வெற்றியை உருவாக்குவதற்காக. அதே நேரத்தில் குரு பகவானின் முழு அருள் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அதிர்ஷ்டம், கல்வி, குழந்தை பாக்கியம், படைப்பாற்றல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளன. வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமையும் பொறுப்புணர்வும் அனைவரின் பாராட்டை பெறும். மேலதிகாரிகள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய திட்டங்கள் உங்கள் கைகளுக்கு வரும். அவற்றை சிறப்பாக நிறைவேற்றுவதன் மூலம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் விரைவில் கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு உரிய மதிப்பு இன்று முதல் தொடர்ந்து அதிகரிக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பல நாட்களாக காத்திருந்த அழைப்பு வரலாம். அரசு வேலை, தனியார் வேலை, மருத்துவம், கல்வி, வங்கி மற்றும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று கிடைக்கும் ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வருவார்கள். நீண்ட நாட்களாக நிற்காமல் இருந்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் மற்றும் புதிய வியாபார தொடர்புகள் உருவாகும். கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், கலை, இசை, விவசாயம், கட்டுமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் தொழில் புதிய உயரத்தை நோக்கி நகரத் தொடங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாள். எதிர்பாராத வகையில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பழைய பாக்கிகள் வசூலாகும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் தேவைகளை எளிதாக நிறைவேற்ற முடியும். வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்குவது குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கும்.
பணம் பற்றிய மனக்கவலை இன்று முதல் குறைய தொடங்கும். குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சியான மாற்றங்கள் நடைபெறும். வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களை மேலும் உயரத்திற்கு அழைத்து செல்லும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி அல்லது ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய நல்ல பேச்சுகள் தொடங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல யோகம் உள்ளது. நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏற்கனவே நடைபெற்று வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவில் நம்பிக்கையும் புரிதலும் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய உறுதியான முடிவுகள் இன்று எடுக்கப்படும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். படிப்பில் முழு கவனம் இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளுக்கு அடித்தளமாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். உடலில் இருந்த சோர்வு குறையும். நேரத்திற்கு உணவு சாப்பிடுவது, போதுமான தூக்கம் எடுத்துக்கொள்வது மற்றும் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன உற்சாகத்தையும் மேலும் மேம்படுத்தும். இன்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயகர் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான பலனை அளிக்கும். அருகம்புல் சமர்ப்பித்து மோதகம் நிவேதனம் செய்து ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். அதன் பிறகு தட்சிணாமூர்த்தியை வணங்கி ஓம் குரவே நம என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை முழுமையாக அகற்றி தொழில், கல்வி, குடும்பம், திருமணம் மற்றும் பொருளாதாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சியை அளிக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முயற்சியும் வெற்றியை நோக்கி நகரும். உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து உருவாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல காலம் இப்போது தொடங்கிவிட்டது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் உழைப்பும் இறை நம்பிக்கையும் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். நவகிரகங்களின் அருளும் விநாயகப் பெருமானின் முழு ஆசீர்வாதமும் இன்று முழுவதும் உங்களுடனேயே இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய பரிகாரம்: இன்று விநாயகர் கோவிலில் அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுங்கள். பின்னர் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றுங்கள். என்றால் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அல்லது கல்வி உதவி செய்யுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் நீண்டகால வெற்றியை பெற்றுத்தரும். இன்றைய ஆன்மீக கேள்வி: ஒருவர் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே இறைவனை வழிபட்டால் அதே பலன் கிடைக்குமா? இதற்கான பதில் என்னவென்றால் ஆம். மனம் முழுவதும் பக்தியுடன் செய்யப்படும் வழிபாட்டிற்கு இடம் என்பது ஒரு தடை இல்லை. கோவிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் உடல்நிலை, வேலை, தூரம் அல்லது வேறு காரணங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தால் வீட்டிலேயே விளக்கு ஏற்றி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தாலும் இறைவனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகமங்களும் புராணங்களும் கூறுவது என்னவென்றால், இறைவன் கோவிலில் மட்டுமில்லை, உண்மையான பக்தியுடன் அழைக்கும் ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கிறார். மனதின் தூய்மையும் நம்பிக்கையும் பக்தியுமே வழிபாட்டின் மிகப்பெரிய பலமாகும். அதே நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் நாட்களில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும், அன்னதானம் செய்வதும், தீபம் ஏற்றுவதும், தெய்வ நாமத்தை ஜபிப்பதும் பல மடங்கு புண்ணியத்தை தரும். நாளைய காணொலியில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக கேள்விக்கும் அதற்கான சாஸ்திர விளக்கத்துடனும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இந்த ஆன்மீக தகவல்களை அறிய உதவுங்கள். இதுபோன்ற தினசரி ராசி பலன்கள், ஆன்மீக ரகசியங்கள், ஆலய தகவல்கள், ஜோதிட விளக்கங்கள் மற்றும் பயனுள்ள பரிகாரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜாதக ரகசியம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் மணி குறியீட்டையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். இறைவனின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும்.